வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் கோயம்புத்தூரில் நடக்கிற ரெண்டு முக்கியமான ஒரு விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன எது அப்படிங்கிறது ஃபுல் வீடியோ டெஃபினட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டத்திலே கோவை மாவட்டத்தில் முதன் முறையாக ஒரு எரியூட்டு மையம் செல்ல பிராணிகளுக்காக துவங்கப்பட்டிருக்கு. ஸோ அது எங்கே என்ன அப்படின்னு பார்க்கலாம். சீரநாக்கியம்பாளையத்தில் கரும்பு ஆராய்ச்சி ஆலயம் இருக்குது. அது பக்கத்தில் கோவை ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் இது சார்பாக உங்களுக்கு செல்ல பிராணிகளுக்கு எரியூட்டு மையம் திறந்திருக்காங்க. ஸோ இது எங்கள் ப்ரௌனி இருந்தப்போ நாங்கள் எங்களோட கார்டன்லேயே இவ்வளோ புதைச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இப்போது ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கெல்லாம் அங்கங்கே புதைச்சிட்றாங்க. வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது. ஸோ அவங்களுக்காகவே இந்த எரியூட்டு மையம் நாய் பூனைகள் வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணிகளுக்காக இந்த எரியூட்டு மையம் அமைச்சிருக்கிறாங்க. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரப்பாளையத்தில் இந்த எரியூட்டு மையம் அமைஞ்சிருக்கு. இந்த எரியூட்டு மையத்தை கலெக்டர் மிஸ்டர் கிராந்திகுமார் அவர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. இவங்க கூட நிறைய பேர் இங்கே இருந்திருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்மார்ட் சிட்டியோட செயலாளர் சிராஜ் வீரா, அண்ட் எரியூட்டு மையம் திட்டத் தலைவர் முர்துல்லா ராஜா, அண்ட் சமூக சேவைகள் பிரிவு தலைவர் திரு சுக்கு ராஜேஷ்குமார், ரோட்டரி ஸ்மார்ட் சிட்டியோட தலைவர் அபர்ணா சுங்கு, இவங்க எல்லாருமே இங்கே இருந்திருக்காங்க. ஸோ இந்த ரோட்டரி ஸ்மார்ட் சிட்டி தலைவர் அபர்ணா சுங்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 35 லட்சம் மதிப்பீட்டில் அந்த எரியூட்டு மையம் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் மாநிலத்திலையும் இது 2வது மையம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா தினமும் ஒரு 6 பிராணிகளோட உடலை எரிக்கிறதுக்கு முடியும் அப்படின்ட்டுருக்காங்க. கட்டணம் இனி எதுவும் வசூலிக்கப்படவில்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு கட்டணம் எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கோயம்புத்தூரில் இன்றைக்கி நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். லுலு மார்க்கெட், ஆஃப்கோர்ஸ் பார்த்துருப்பீங்க. லுலு மார்க்கெட் கோயம்புத்தூர்லேயும் ஒரு பிரான்ச் அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி மில்ஸ் பாப்பநாயக்கம்பாளையம் கோயம்புத்தூரில் இங்கே ஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி மத்தியானம், அதாவது 14th ஜூன் புதன்கிழமை இன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்கு ஷாப்பிங்காக ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எல்லோரும் டெஃபினட்டாக இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே போய் ஷாப் பண்ணிடுங்க. அண்ட் நாங்களும் ஒரு பிளான் வச்சுருக்கோம். பட் இந்த வீக்கா நெக்ஸ்ட் வீக்கான்னு தெரியல. டெஃபினட்டாக போய் லுலு மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்று ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா எல்லா அரப் கண்ட்ரீஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் கொச்சின் போயிருந்தப்போ நான் அங்கே இருக்க லுலு மார்க்கெட் போயிருந்தேன். ஸோ நம்ம ஊர்லேயே அப்படிங்கிறப்ப டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை போய் பார்க்கணும். அண்ட் இனாக்ரலுக்கு தான் நம்ம போய் பார்க்க முடியல இன்றைக்கி ஓப்பனிங்க்கு. ஸோ டெஃபினட்டாக இனி ஏதோ ஒரு நாள் நம்ம அங்கே போயிட்டு அந்த வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் யூடி கிரியேஷனில் ஏதாவது ப்ராடக்ட் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னாலும் டெஃபினட்டாக ப்ராடக்ட் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாவில் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டெய்லி பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கும் டைம் கிடச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக லுலு மார்க்கெட் போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ. கம்பி மத்தாப்பு எரியல. கம்பி பிரச்சனையா போச்சுனா இங்க கட்டு கம்பி நம்ம ஆளு ஃபுல்லா கட்டுறதுக்கு ஃபுல்லா ஃபாரினுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. இந்த தடவை துபாயில இருந்து பூரா பிள்ளை இங்க வந்துட்டாங்க. ஒட்டாமத்துக்கு பூரா இங்க வந்துட்டாங்க. பூரா கம்பி கட்ட அனுப்பி இருக்கு. கம்பி மத்தாப்பு சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.